ஒரு வழியாக 100 நாள் சவாலை சிறப்பாக முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் சும்மா இருக்க வேணான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னிலேருந்து எபிசோட் 1. ஸோ நல்லா ஒரு நாப்பை போட்டு எழுந்து ரெஸ்ட்டாக ஒர்க் அவுட்டான்னு பார்த்துட்டு ரெஸ்ட்டு எடுக்காமல் ஒர்க் அவுட் போயிடலாம்னு சொல்லிட்டு சட்டை போட்டுன்னு கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பிட்டு இன்றைக்கி பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் பண்ணல, ஏன்னா 5 கிலோமீட்டர் நடைப்பயிற்சியும் கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்தனுக்கு புஷ்அப்ஸில் ஒரு 3 வேரியேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே அங்கேருந்து மவுண்டன் கிளைம் அப்டமனுக்கும் அதுக்கப்புறமா ட்ரைசெப்ஸ்க்கும் பண்ணோம். ஸோ வேறு ஏதாச்சும் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா வந்து சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம், பட் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம நிறுத்தாமல் வேறு வீடியோ பண்ணலாம். அதுமாதிரி ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு பரபரன்னு கேரட் எடுத்து சீவி ஜூஸை போட்டாச்சு. சரி ஸ்டைலாக போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு அதை கீழே போட்டேன். எங்கள் அம்மா பார்க்கறதுக்குள்ளே டப்பு டப்புன்னு அதை எடுத்து வச்சுட்டு சரி நம்ம வடிகட்டி அதை குடிக்கிறதுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு கிளம்பியாச்சு. ஸோ சட்டை போட்டுன்னு வடிகட்டிட்டு அதை வேறு ஒரு கண்டெய்னருக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினேன். ஆனால் அந்த இடத்துலையும் சொதப்பிச்சு லைட்டாக, எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டேன். சரி எங்கள் அம்மா பார்த்து எனக்கு கோத்துக்கும் கேட்கறதுக்கு முன்னாடி டப்பு என்னோடய பனினே வச்சு தொடச்சிட்டு அதை சிறப்பாக முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு மீலுக்கு வெறும் ஓட்ஸ் மீலு அதை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி செம்ம கிளைமேட்டு, அதை அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வேறு எந்த வீடியோவும் பெருசாக எடுக்கல, வெறும் ஒர்க் அவுட் வீடியோ பண்ணுறவங்க மட்டும் போடலாமா இல்லாட்டி எல்லாமே ஃபுல்லாகவே போடலாமான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.